எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராகிய அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. உபாகமம் 10:17. வாசிக்க கேட்ட வசனத்தில் கூறியபடி நம்மை உருவாக்கின தேவனாகிய கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம் கண்ணோக்கி பார்க்கிறோம்? அவர் கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுடையவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர், தேவாதி தேவன் என்று ஆகவே அவர் அழைக்கப்படுகிறார். அவருடைய மகத்துவத்தை நாம் அறியக்கூட முடியாது. அவர் வல்லமைக்கு எல்லையே கிடையாது. பரிசுத்தமான அவருக்கு முன்பாக நாம் பயந்து நடுங்க வேண்டும் என்பதை கூறவே தேவையில்லை. இத்தகைய மேலான தேவனை குறித்து வேதவசனம் தொடர்ந்து எவ்விதமாக கூறுகிறது? அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கே இரட்சகர், உலகத்தின் அனைத்து மக்களுக்கும் இரட்சகர். அவருக்கு எந்த இனம் என்றோ, மொழி என்றோ, சாதி என்றோ, ஊர் என்றோ எந்த பாகுபாடும் பார்க்காத அன்பின் பரமபிதா அவர். நாம் அவருடையவர்களானால் இவ்விதமான கட்டுகளினின்று விடுதலை பெற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதே கேள்வி. நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் எந்த ஒரு இந்த பாகுபாட்டை அணிந்து கொண்டிருப்போமானால், நாம் அடிமைகளாக நாம் கட்டப்பட்டிருப்போமானால் சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமே. மாத்திரமல்ல, அவர் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல என்று வேதவசனம் கூறுகிறது. பரிதானத்தின் மூலமாக நாம் ஆண்டவரின் ஆசையை ஏமாற்றி பெறவே முடியாது. சொல்லப்போனால் காசு கொடுத்து கடவுளை நாம் சம்பாதிக்கவே முடியாது. இதை அறிந்த மக்களாக இருக்கிறோமா? Are we children of God, workers of God, servants of God? Because our God and Lord Jesus Christ does not take bribe, reward or gift. சொல்லப்போனால் நியாயமான கூலிக்கு அதிகமாக பெறுவதோ, அநியாயமாக பெறுவதோ அல்லது கேட்பதோ, வற்புறுத்தி வாங்குவதோ பரிதானமாகும். பரிதானம் வாங்கும் வியாதியால் பீடிக்கப்பட்ட மக்களாக இருப்போமானால் அது பாவமே. அதிலிருந்து விடுதலை ஆக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவராகிய பரிசுத்த கடவுளைப் போல நாம் பட்சபாதம் இல்லாத மக்களாக, பரிதானம் வாங்காத மக்களாக இவ்வுலகத்தில் வாழும் பொழுது இவ்வுலகம் நம்மை கண்டு பயப்படும். அத்தகைய வாழ்வை ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துவோம். இல்லை என்றால் இன்றே திரும்பி பார்த்து நம் உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆமீன். God bless you.